Hello friends, welcome to Anni's kitchen. இன்னைக்கு நாம வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு ஃபர்ஸ்ட் நாம பார்த்திடலாம். வெண்டைக்காய் 100 கிராம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, உப்பு தேவையான அளவு, அப்புறம் மிளகாத்தூள் ஒரு அரை டீஸ்பூன், அப்புறம் எண்ணெய் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம். நீங்கள் குவான்டிட்டி இதை விட அதிகமாக எடுக்கிறதா இருந்தால் எண்ணெயும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது ஃப்ரை மாதிரி செய்ய போகிறதுனால நமக்கு எண்ணெயிலே வதக்கினா தான் அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வெண்டைக்காயில் தண்ணி ஊற்றினீங்கன்னா கொலைஞ்சி கொலன்னு போயிடும். அதனால் வெண்டைக்காய் பொறுத்த வரைக்கும் தண்ணி ஊற்றாமல் வதக்க பாருங்கள். இப்போது கடுகும் ஜீரகமும் பொரிஞ்சிருச்சு, எண்ணெய் சூடாகி. ஸோ நம்ம கருவேப்பிலையும் வெங்காயமும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். இதில் நீங்கள் தக்காளி சேர்க்குறதுனா கூட சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியில் பாதி தக்காளி போட்டாவே சரியாக இருக்கும். அந்த புளிப்பு டேஸ்ட்டுக்கும் சூப்பராக இருக்கும். இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும், அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். 2 வேரியேஷனுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த ஸ்டேஜில் உப்பு மிளகாத்தூளும் போட்டுடலாம். மஞ்சத்தூள் சேர்க்குறதுனா சேர்த்துக்கோங்க. பட் கலர் பச்சை கலரில் இருந்தால் ரொம்ப அழகாக இருக்குன்றதுனால நான் மஞ்சத்தூள் சேர்க்கலை. உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிடுங்க. இப்போது இந்த சில்லி பவுடரோட கலர் கூட உங்களுக்கு கலர் மாறும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் மிளகாய் தூளுக்கு பதிலாக மிளகாயை கிள்ளி போட்டு சேர்த்துக்கலாம். இப்போது நமக்கு இது நல்லா வதங்கிடுச்சு. ஸோ நம்ம வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் ஃப்ரெஷ்ஷாக இருக்கா இல்லையா அப்படின்றத பார்த்தோன்னா நம்ம கட் பண்ணும்போது நல்லா அந்த பிசுப்பாக ஜெல் வரும் இல்லையா, அந்த ஜெல் நல்லா இருந்துச்சுன்னா வெண்டைக்காய் ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு அர்த்தம். அந்த ஜெல் ட்ரை ஆகி ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது பழைய வெண்டைக்காய் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா நூலாக வரும். அது எல்லாமே அந்த ஜெல்னால தான். இந்த நூலெல்லாம் ஃபுல்லாக போயிடுச்சுன்னா காய் ஃபுல்லாக வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறமும் நீங்கள் வேக விடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு கிறிஸ்பியாக வேணும்னா அதுக்கப்புறம் கூட வேக விடலாம். பட் இந்த ஜெல் போகிற வரைக்கும் வேக விட்டாலே உங்களுக்கு காய் நல்லா குக் ஆகிடும். வெண்டைக்காய் பொறுத்த வரைக்கும் இந்த ஜெல் வச்சு தான் அது புதுசாக இல்லையா அப்படின்றதையே நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ பாருங்கள், நம்ம காய் கொஞ்சம் நல்லா சுருண்டுருச்சு. பட் இன்னும் அங்கங்கே நூலாக வருது. ஸோ தட் இன்னும் கொஞ்சம் வேகணும் காய். இது நல்லா கிறிஸ்பியாக ரெடி பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். வெண்டைக்காயில் ஒரு 3-4 வெரைட்டி வேரியேஷன் செய்யலாம் பொரியலாக செய்யும்போது. நான் ஒரு வீடியோவும் உங்களுக்கு ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃப்ரெஷ் வெண்டைக்காய் வாங்கிட்டோம், சீக்கிரமாக செய்யணும், பட் இந்த ஜெல் போகிற வரைக்கும் நம்ம குக் பண்ண வேண்டியிருக்கும். சீக்கிரமாக ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணலான்னா, கட் பண்ணிவிட்டு ஒரு ஒயிட் பேப்பரில் இல்லைன்னா ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு வச்சிட்டிங்கன்னு வைங்களேன், அந்த ஈரப்பதத்தை அந்த ஜெல் எல்லாத்தையுமே அந்த பேப்பர் அப்சர்வ் பண்ணிக்கும். அப்போ நீங்கள் சமைக்கும்போது டைம் உங்களுக்கு கன்சப்ஷன் கம்மியாகும், சீக்கிரமாக குக் ஆகிடும். அதுக்கப்புறம் இதை நியூஸ் பேப்பரில் மட்டும் வைக்காதீங்க. ஏன்னா நியூஸ் பேப்பரில் வச்சிங்கன்னா அதில் இருக்கிற ஈரப்பதத்துக்கு அந்த லெட்டரில் இருக்கிற பிளாக்ஸ் எல்லாமே உங்களோட காயில் ஒட்டிக்கும். ஸோ அது நல்லதில்லை. ஏன்னா அது எல்லாமே கெமிக்கல் இங்கில் தானே யூஸ் பண்ணுறாங்க. அதனால் அந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் வைக்காமல் பார்த்துக்கோங்க. இதை நீங்கள் கிச்சன் டிஷ்யூஸில் தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை, பிளேட்டில் கூட ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பட் அது கொஞ்சம் டைம் ஜாஸ்தி ஆகும் அது ட்ரை ஆகிறதுக்கு. நீங்கள் கொஞ்சம் லேட்டாக சமைக்கிறதுனா பிளேட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிங்கனாலே கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி பொரியல் செய்கிறதுக்கு கொஞ்சம் மெல்லி ஸ்லைசஸாக போட்டுக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக குக் ஆகிடும், ஈஸியாக இருக்கும். இப்போது நமக்கு காய் நல்லா வதங்கிடுச்சு. நாம் எடுத்து சர்வ் பண்ணிடலாம். இது சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரச சாதம், அப்புறம் எலுமிச்சம்பழ சாதம், அப்புறம் தேங்காய் சாதம், இது எல்லாத்துக்குமே சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இந்த ரெசிப்பியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எங்களோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.